Hello friends, welcome to Iroda Amachi Samayal. This is நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான தக்காளி இனிப்பு பச்சடி தான் பார்க்க போறோம். இந்த தக்காளி இனிப்பு பச்சடி பாத்தீங்கன்னா எதுக்கெல்லாம் சாப்பிடலாம் அப்படினா நல்ல புளிக்குழம்பு, நல்ல வெரைட்டியா நிறைய காய்கறிகள் எல்லாம் வச்சிட்டு இருக்கும்போது ஒரு இனிப்பு சுவையும் வேணும் அப்படினும்போது நம்ம மாங்காய் சீசன்னா மாங்காய் பச்சடி வச்சு சாப்பிடுவோம். அதே வேளை இந்த மாங்காய் சீசன் இல்லாத டைம்ல இந்த தக்காளி பச்சடி கொஞ்சம் இனிப்பு போட்டு செய்யும்போது நல்ல நெய்யெல்லாம் ஊற்றி செய்யும்போது தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு அறுசுவையும் கிடைக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். இது கை குழந்தைங்களும் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே வீட்டில் இருக்கவங்க நல்லா புலாவெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுக்கும் தொட்டுட்டு சாப்பிடுவாங்க. இது எப்படி ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலாவில் 28 பொடி வகைகள் இருக்குது. சத்துமாவு வகைகளும் இன்ஸ்டன்ட் பொடி வகைகளும் மசாலா பொடி வகைகளும் கிடைக்குது. கட்டி பெருங்காயம், குருண பெருங்காயம், தாளிப்பு வடகமும் நம்மக்கிட்ட இப்போ கிடைக்கிது. வேணுன்றவங்க வெப்சைட், வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. வாங்க ஒரு அருமையான இனிப்பு பச்சடி, தக்காளி இனிப்பு பச்சடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த சட்னி கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். இதுலேயே என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா ரெண்டுமே போடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கருக விட்டுறக்கூடாது. இப்போ அந்த தக்காளியை எடுத்து இதில் போட்டுடலாம். பாருங்க, ஒரு 300 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கேன். இந்த பச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். இதை நல்லா வதக்கிடணும், அதோட பச்சை வாசம் போக நல்லா வதக்கிடணும். பாருங்க, இப்போ இதில் இந்த அளவுக்கு தண்ணி இருக்கு இல்லையா, இப்போ என்ன பண்ணலாம், தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். தண்ணியெல்லாம் ஊற்றுனீங்கன்னா சுண்டுறதுக்கு லேட் ஆகும். புளிப்பு இனிப்பு எல்லாமே இதில் இருக்குது. இப்போ பச்சடி அப்படின்னாலே எல்லா சுவையும் இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு வேணுன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நம்ம இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்பூன்லேயே நீங்கள் சேர்த்துக்குங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டும். இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். வெயிட்டும் போட்டுடலாம். இது 3 விசில் வரட்டும். 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா என்னென்னலாம் போட்டு தாளித்து இதில் கொட்டணும், இன்னும் நல்ல டேஸ்ட் கூட்டுறதுக்குன்றதை பார்ப்போம். தக்காளி இனிப்பு பச்சடிக்கு நல்ல விசில் ஆஃப் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். அதில் பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்காட்டு. தக்காளியெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை நல்லா ஒரு மற்ற மாதிரி வச்சுட்டு நல்லா ஒரு கடைஞ்சிக்கலாம். கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கையிலெல்லாம் தெரிச்சிரும். பாருங்கள், நெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், இதுலேயே உடச்சி வச்சுருக்க பாதாம் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 5-6 போட்டுக்குவோம். இதுலேயே முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா செவந்து வந்துருச்சு. இதுக்கு மேலே விட்டோம்னா கருகிடும். இப்போ இதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. இதையும் அதில் ஊற்றிடலாம். நல்லா இனிப்பு பச்சடி நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரியாணி கூடலாம் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கும் சரி, புளிக்குழம்பு இல்லை ஏதாவது ஒரு விசேஷ நாளில் இந்த மாதிரி இனிப்பு பச்சடி வேணும்னா நம்ம வீட்டில் இருக்க தக்காளியே வச்சு நம்ம ஜம்முன்னு செஞ்சிடலாம்.
பாருங்கள், இது வந்து பார்க்கறதுக்கே நல்ல கிளாஸியாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெய்யெல்லாம் ஊற்றணும் இல்லைங்களா, அதெல்லாம் முதந்து வரணும். இப்போ நம்ம எல்லாமே தாளித்து கொட்டினதுக்கப்புறம் மூடியை மட்டும் லேசாக 1 நிமிஷம் மூடி வைக்கலாம். விசில் போட வேண்டாம், 1 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். இது நல்லா அப்படியே மூடி போட்டு வேகும் போது என்னாகும், அதில் இருக்க எண்ணெயெல்லாம் அதாவது நெய்யெல்லாம் கசிஞ்சு வரும். பார்க்குறதுக்கே வந்து கண்ணாடி பதத்தில் சூப்பராக இருக்கும். பாருங்கள், 1 நிமிஷம் மட்டும் விசில் போடாமல் நான் மூடி வச்சுருந்தேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். பாருங்கள், இந்த எண்ணெய் ஃபுல்லாகவே, அதாவது இதில் ஊற்றின நெய் ஃபுல்லாகவே நல்லா பிரிஞ்சு இன்னும் நல்லா மசிச்சு விட்ட மாதிரி சூப்பராக வரும். பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா காரமும் இருக்கும், இனிப்பும் இருக்கும், புளிப்பு சுவையும் இருக்கும். தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல நெய்யெல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் பொடி பண்ணதையும் நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த பச்சடியை வச்சுட்டு நீங்கள் எல்லா இட்லி, தோசை, அதுக்கப்புறம் புலாவ் இது எல்லாத்துக்குமே வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். இதை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.